சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அவரை ஆராதிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாட்களிலே நாம் நினைத்து பார்க்கும்போது, கடந்து வந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை எவ்வளவு அழகாய், எவ்வளவு விசேஷமாய், எவ்வளவு கிருபையாக நடத்தி இருக்கிறார் என்பதை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. ஆலயத்தில் எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகள், தேசத்தில் எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் இருந்து அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் நாளிலே அவருடைய வழியை, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த ஓய்வு நாளை இப்பொழுதும் நமக்கு கிருபையாக, இரக்கமாக கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் எங்கள் ஆராதனையை எங்களோடு இணைந்து கொண்டு ஆராதிக்கிறீங்களோ? எத்தனை பேர் இப்பொழுதும் சபையிலே என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிறீர்களோ? நான் சொல்லுகிறேன், என்னை அழைத்திருக்கிற ஆண்டவர், என்னை தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர், என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், என் மூலமாய் செய்யப்படுகிற துதிகளில் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவர், இன்றைக்கு நீங்களும் கேட்கும்போது, நீங்களும் ஜெபிக்கும் போது, நீங்களும் துதிக்கும் போது ஆண்டவர் உங்கள் மத்தியிலே அசைவாட போகிறார். ஹல்லேலூயா! எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் பாடல் பாடி இன்றைக்கு நாம் தோத்திர பலிகளை ஏறெடுத்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்திவிட்டு ஜெபித்து ஆராதனையை துவக்க போகிறோம். ஆண்டவர் காற்றுக்கும், மலைக்கும், கடலுக்கும், வெயிலுக்கும் எல்லாவற்றுக்கும் இதுவரை தப்புவித்திருக்கிறவராக இருக்கிற தேவன் இந்த நாளிலும் கூட நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா! நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வாழ்வு தருகிற ஜீவ வசனமே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இம்மை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே அணைத்துக் கொள்ளுகிற தெய்வனாக இருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படியோ அலைந்து கொண்டிருக்கிற எங்களை கூட ஒரு கூட்டமாய் கூடி சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்கிற வேத வசனத்தை நினைத்து உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய், இந்த சிறப்பான தொழுகையிலே பங்கு கொள்ளும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கூட எங்கள் ஆலயத்தில் ஆண்டவரே நீர் வந்து கொண்டிருக்கிறீர், வாசம் செய்து கொண்டிருக்கிறீர், உலாவிக் கொண்டிருக்கிறீர். அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, என்னோடு சேர்ந்து இந்த ஆலயத்திலே பாடுகிற பிள்ளைகள், இசை வாசிக்கிறவர்கள்,
ஆண்டவரே ஸ்தோத்திரம், கவரேஜ் செய்கிறவர்கள், இந்த எல்லா பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் எடுத்து செல்கிற ஒவ்வொரு பணியாளர்கள், இந்த ஊழியத்திலே தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காய் செயல்படுகிறது என்பதை அறிந்து உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், அப்பா ஒவ்வொருவருக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே வாரும் சுவாமி, இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் அல்பாவும் மேகாவும் மாணவராக இரும் ஆண்டவரே, இப்பொழுதும் எல் ரோகியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யெகோவா சம்மாவாக இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ராப்பாவாக இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈராக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் புதிய நாளுக்காக, புதிய ஆராதனைக்காக, வரப்போகிற வாரம் முழுவதும் 6 நாட்களும் நீ நடத்த போகிற கிருபைக்காக ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உங்கள் முற்பிதாக்களின் தேவனாக இருக்கிறீர், 3இல் 1ஆனவராக இருக்கிறீர். அதை சுதந்திரத்தோடு வார்த்தையிலே நாங்கள் அறிக்கை பண்ணி கேட்கும் போது எங்களுக்கும் தேவனாக இருக்க போகிறீர். அதற்காய் கூட உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காய், நீர் அப்படி வருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்கிற உம்முடைய வேத வசனத்தின்படி இப்பொழுதும் உம்மை தேடுகிற எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியன்றும் ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியும் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பலிபீடத்தை நோக்கி பார்க்கும்போது, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்முடைய பர்வதத்திற்கு கீழாக வரும்போது எங்களை தகுதிப்படுத்தி நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும், இந்த ஆராதனையை தூரத்திலிருந்து பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடு இருக்கட்டும். அப்பா, நீர் அப்படியே கூட இருந்து நீர் அப்படியே எங்களை மகிமைப்பட போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சுகந்த வாசனையாக, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆராதனையாக, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விண்ணப்பங்களாக எங்கள் ஆராதனை மாற நீர் கிருபை செய்யும். சகல துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாளிலும் கூட பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், நம் மத்தியிலே இந்த நாளிலே அசைவாட போகிறார். இந்த நேரத்திலும் கூட எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான எண்ணங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருப்பீர்கள். இன்றைக்கு வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு நிரம்பின அனுபவத்தோடு கடந்து செல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். நிச்சயமா அப்படித்தான் சொல்வேன். ஏன்னா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வருவோமா அப்படிங்கிறது நமக்கு என்ன இல்லை, கேரண்டி கிடையாது. ஆனால் அவருடைய பிள்ளைகளை அவர் பத்திரமாய் கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழ் வைத்து பாதுகாக்கிறதை போல பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல்,
என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து உடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். எத்தனையோ பேருக்கு தெரிந்த பாடல், பழைய பாடல். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சல்வேஷன் ஆஃப் இந்தியாவினாலே எப்போவுமே பழைய பாடல் தான் வரும். புது பாடல் பாடக்கூடாதுன்னு இல்லை. புது பாடல் எவ்வளவோ நேரங்களில் பாடினாலும் தொழுகையிலே மனரம்யத்தை கொடுக்கின்ற பழைய பாடல்களை நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஜெபிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. எல்லாரும் வாயை திறந்து பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டார். எல்லாரும் கூப்பிடுங்க. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சமும் பச்சமாய், அச்சமும் பச்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே. ஆமென். அச்சமும் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே. நிச்சயம் சாமி உன் பட்டிய சாட்சி பகர வேண்டிய. கைதட்டி பாடுங்க. நிச்சயம் சாமி உன் பட்டிய சாட்சி பகர வேண்டியரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம்
சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்துய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். வெண்ணங்கி பொன்மூடி மாட்டியம் மேல் ஜெயத்தோணியுடனே. எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. வெண்ணங்கி பொன்மூடி வாத்திய மேல் வீட்டு ஜெயத்தோணியுடனே. விண்ணுலகை விட்டு மண்ணுலகம் வந்த மன்னனை போற்றிடுவோம். இப்ப இப்படி பாடுங்க. மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. இயேசுவே என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆக மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். இன்னொரு முறை, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நல்ல கரங்களை தட்டி உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் நல்ல கரங்களை தட்டி, ஐயா நான் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கே ஒரு மனிதனை 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய பாவத்தை என்ன செய்யாம இருக்க மாட்டாரு, மன்னிக்காம இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி மன்னிக்கிற இயேசுவை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்? மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அதுல ஒரு ஸ்டான்ஸால ஒரு வரி வருது. இந்த வரியை நீங்க சுகந்தரிக்கணும். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் நம்முடைய உள்ளத்தில் வந்து தேற்றி விட்டார்னு ஒரு பக்தன் பாடுறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க? தங்கி விட்டார். ரெண்டுமே ஒரு கிரேட்ஃபுல் வேர்ட். இதை செய்கிற நம்முடைய ஆண்டவரும் ஒரு வண்டர்ஃபுல், ஒரு ஆனரபிள், கிரேட்ஃபுல் காட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. சில பிள்ளைங்க, சில பசங்க, அவர் மட்டும் என்ன நேசிச்சா போதும், அவர் மட்டும் என்கிட்ட இருந்தா போதும், அவரோட நான் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் நம்பினதெல்லாம் வீணா போச்சு. ஆனா இன்னைக்கு காலையில இந்த ஓய்வு நாள்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமையில என் பாவங்கள் என் சாபங்கள் முற்றிலும் பரிகரிக்கிற இயேசு என் உள்ளத்தில் தங்கினா என் இல்லத்துக்குள்ள சமாதானம் வரும், என் உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசுவுக்கு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நம்மளால முடிஞ்ச காரியம் நன்றி பலிகளையும் தோத்திர பலிகளையும் நம்ம என்ன செய்யலாம்? செலுத்தலாம். அல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்கிறார். நல்ல செய்தியா, காலையிலே இப்படி சொல்றீங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய் தான் தேவைப்படுது,
10,000 ரூபான்றீங்க அப்படின்னு சொன்ன எனக்கே உங்களை அறியாம பாஸ்டர் 10,000 ரூபா கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் பாஸ்டர், நன்றி பாஸ்டர், ஆண்டவருக்கு நன்றி. சில நேரம் நம்மளை அறியாமலே முதல்ல பாஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம்தான் ஆண்டவருக்கு என்ன செய்வோம். பார்த்தீங்களா, உண்மை சில அண்ணாச்சிமார் பக்கத்துல இருந்து வெளியே வருது. அல்லேலூயா. ஆனா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிறது உங்க வீட்டை தேடி வரும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ரொம்ப நாளா பாடாத பாடல், நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பா உங்க திருப்பாதத்திற்கே. பாடுமா? நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தாம் அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உன் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உன் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையாம் அது நிரந்தரமானதையா. எல்லாரும் நிம்மதி பிறந்ததையா, ஆண்கள் நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, வாய் திறந்து கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உங்க திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீன் இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தீ இயேசுவே இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே மறவாத என் நேசரே உன்னில் உறவாடி மகிழ்ந்திருப்பேன். என்னை மறவாத என் நேசரே, வாய் திறந்து உறவாடி மகிழ்ந்திருப்பேன். கோடி கோடி நன்றி டாடி இயேசுவே, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உன் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் பிரிக்காது ஒரு நாளிலே, சொல்ல வேதனை துன்பமெல்லாம் பிரிக்காது ஒரு நாளிலே, நாதனே உன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுவே நாதனே உங்க நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி
பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்திரையாம். ஊழிய பாதை எல்லாம் எஸ் உற்சாகம். ஆமென். நான் ஓடி ஓடி உழைப்பதற்கே, ஓ ஓடி ஓடி உழைப்பதற்கே உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கே உடல் சுகம் தந்தீரையா. கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. இயேசுவே நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவின் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி அவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த கால வேளையிலும் நான் நினைத்து பார்க்கிறேன், எத்தனையோ பேர் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு, எத்தனையோ பேர் வெளியில் சொல்ல முடியாத போராட்டங்களோடு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். நமக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து தேடுகிற, பாடுகிற, அவரோடு உறவாடுகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. மறுபடியும் என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, பாடு. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா
ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவர். எல்லாரும் வாய் திறந்து கூப்பிடும் யாவருக்கும் கூப்பிடு. ஐயா அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவர் இயேசுவே. உண்மையாய் கூப்பி குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாம் இயேசுவே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கு செலுத்துகிறோம். எல்லாரும் வாயை திறந்து துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கு செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கி இயேசுவே. மகிழ்வுடன் ஸ்தோத்தி பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் இயேசுவே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. இன்னொரு முறை ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டு. எல்லாரும் வாய் திறந்து உலக தோற்ற முதல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டு ரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டு. இந்த ஓய்வு நாளிலே ரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டு. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். எல்லாரும் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே எஸ் ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. எல்லாரும் முடிக்க போறேன், பாடுங்க நீங்க. ஸ்தோத்திரமே எல்லாரும் எல்லாரும் எஸ் உயிருள்ள உங்க சத்தம் கேட்கட்டும். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஆண்டவரை உங்க பக்கத்துல நீங்க வர வைக்கணும்னா வேற எதையும் செய்ய தேவையில்லை. ஸ்தோத்திரம் மட்டும் செலுத்து. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா ஸ்தோத்திரம் மட்டும் செலுத்துங்க. அவர் உங்ககிட்ட என்ன செய்வாங்க? வருவார். கரங்களை தட்டி சொல்லுங்க.
நான் ஸ்தோத்திரம் செலுத்துறேன். என்கிட்ட இயேசு வருவார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் ஸ்தோத்திரம் செலுத்துறேன். இயேசு என்கிட்ட, சத்தம் கேட்கல, இயேசு என்கிட்ட வருவாரு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே நீர் பிரசன்னமாய் கொண்டிருக்கிறீர் என்பதை இந்த பாடல் பாடுகிற வேளையிலே நாங்கள் அனுபவிக்க முடிகிறது, உணர முடிகிறது, அதை காண முடிகிறது. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த சிறிய ஆலயத்திலும் கூட, இந்த எளிமையான ஆலயத்திலும் கூட, எளிமையான மக்கள் மத்தியிலும் கூட ஆண்டவரே நீர் இறங்கி கொண்டிருக்கிற தயவு பெரியது சாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதிகளிலும் அடிமையோடு உண்மையாய் உம்மை ஆராதிக்கிற எல்லாரோடும் நீர் கூட இருக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு தோத்திரங்களையும் செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். யாவரும் சபையார் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 70வது சங்கீதத்தை இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அழகான சங்கீதம் இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா எடுத்து வாசிக்கலாம் 70வது சங்கீதத்தை. சங்கீதம் 70ஆம் சங்கீதம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக. ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும். ஆமென், ஆமென். நல்ல ஒரு சங்கீதம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற சங்கீதம். அவர் இந்த சங்கீதத்துக்கு டெபினேஷன் கொடுக்கும்போது நினைப்பூட்டுதலின் சங்கீதம்னு சொல்லியிருக்கிறாரு. நினைப்பூட்டுதல்னால என்ன, ஒரு காரியத்தை நம்ம இன்னொரு இடத்துல கேட்குறோம், அது அவங்க மறந்து போகக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால இந்த சங்கீதத்துக்கு பேரு நினைப்பூட்டுதல் சங்கீதம். முதல் வசனத்திலே வழக்கம் போல அவருடைய விண்ணப்பத்தை அவர் என்ன செஞ்சிடறாரு, ஆரம்பிச்சிடறாரு. ஆனாலும் கடைசி வசனம் தான் நமக்கு தேவை, எனக்கு தேவையான வசனம். அல்லேலூயா. வாசிப்போமா எல்லாரும்? தேவைப்படுகிறவங்க வாசிக்கலாமே. வாசிமா கடைசி வசனத்தை. நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாழ்மையின் விண்ணப்பத்தை தான் தாவீதினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போனது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. இந்த தாழ்மையின் விண்ணப்பம் தான் தாவீதினுடைய வாழ்க்கையில எங்க கொண்டு போச்சு, உயரமான இடத்துக்கு கொண்டு போச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும். அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, தீவிரமாய் என்னிடத்தில் வாரும், நீரே என் துணையும். ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில யாரெல்லாமோ பார்த்து நம்ம சொல்றோம், ஐயா நீங்க தான் எனக்கு துணை செய்யணும், நீங்க தான் எனக்கு ஒத்தாசை செய்யணும்னு. நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லா மனிதர்களும் என்னோடு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் கர்த்தரை துணைன்னு சொல்றேன். அவர் என்னை திரும்ப 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 நிக்க வைத்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களே சொல்லுங்க, நீரே என் துணை, என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர். ஆகையினாலே நீர் எனக்கு தாமதிக்காதீங்க. அப்படித்தானமா சொல்றாரு, தாமதியாதீரும். எல்லா பேரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் கூட நீர் துணைன்னு சொல்லியிருக்கிறேன். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என்னை விட்டு தூரம் போகாதீங்க, தீவிரமா வாங்க, நீர் மாத்திரம்தான்
என்ன விடுதலையாக்க முடியும்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய வியாதிகளாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய பாடுகளாக இருந்தாலும் சரி, அவர் உங்களை விடுதலையாக்குவார். கரங்களை தட்டி, என்னை விடுதலையாக்குவதற்கு அவரால் கூடும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு துணை செய்வதற்கு அவரால் கூடும். நான் கூப்பிடும் போது தாவீதோடு இருந்த தேவன் எனக்கும் தீவிரமாய் வருவார், தாமதியாமல் வருவார் என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அழைக்கப்பட்டவனாய் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டவனாய் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உக்ரான ஊழியக்காரனாய் நின்று சொல்கிறேன், நீங்கள் செழித்து ஆசீர்வாதத்தோடு உங்கள் இல்லங்களுக்கு செல்வீர்கள் ஆக. தாழ்மையின் அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் ஆம் என்று சொல்லி கரங்களை தட்டி அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொன்ன தாவீதின் வாழ்க்கையில ஏராளமான பணிவிடைக்காரர்களை கொடுத்து 40 வருஷம் அரசாட்சி செய்ய வைத்து அவன் வாழ்க்கை அற்புதமாய் ஆசீர்வதித்த எங்கள் தேவன் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால், இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் ஆண்டவரே நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறபடினால், நீர் துணை என்று சொன்ன பிள்ளைகள், நீர் விடுவிப்பீர் என்று நம்பின பிள்ளைகள், ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே என்னையும் நம்பும் என்று சொன்னனாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய கரத்திலே கொடுக்கிறேன். இது அப்படியே நான் கூப்பிடும்போது நடத்தினீர், தொடர்ந்து இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலும் கூட அப்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஆண்டவருக்காக நம் கைகளில் இருக்கின்றவர்களை காணிக்கையாக படைக்கின்ற நேரம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா.
வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என் சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்று இயேசுவே, நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். பலவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். பலவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே ஆமென் நல்ல நன்மை செய்த ஆமென். நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ பேர் இந்த ஆலயத்திற்காக ஆன்லைன் ஊடாக மணியாடர் ஊடாக நம்முடைய சபையிலே உபவாச கூட்டங்கள், வாக்குத்தத்த ஆராதனைகள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே கலந்து கொண்டு தொலைக்காட்சியில் பார்க்கிறது மூலமாக காணிக்கை கொடுக்கிறாங்க. நம்முடைய சபையில் வருகிற காணிக்கை எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியும். ஆனா ஒரு வாரம் கூட, ஒரு மாசம் கூட நம்மை குறைவில்லாமல் தேவன் நடத்துகிறார் என்றால் நிச்சயமா உங்களை சொல்லலாம், என்னையும் சொல்லலாம். நான் எல்லாருமே பாக்கியத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா. ஆகையினாலே அந்த நல்ல தேவனை நோக்கி காணிக்கைகளாலே நம்மை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்கிற நம்முடைய வேத வசனத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்கிற நம்முடைய வேத வசனத்தின்படி கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்கிற நம்முடைய வேத வசனத்தின்படி இந்த ஊழியங்கள் நடைபெறுவதற்காக, இந்த ஏழை பிள்ளைகளுடைய ஊழியங்கள் நடைபெறுவதற்காக, மாற்றுத்திறனாளிகளின் நலப்பணிகளுக்காக செய்யப்படுகிற ஊழியங்கள் நடைபெறுவதற்காக, விதவைகளை ஆதரிக்கின்ற இந்த ஊழியங்களுக்கு நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக எங்கெங்கோ இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் எழுப்பி கொடுக்கிறீர். அதற்காய் முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கொடுத்த விசுவாச பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை என்று சொன்ன வேத வசனத்தின்படி அடைந்து தீருகிற காரியத்தை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை சாட்சியாய் கேட்டு உம்முடைய ஆலயத்திலிருந்து நான் துதிக்க தோத்தரிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எத்தனையோ எண்ணங்களோடு, எத்தனையோ ஏக்கங்களோடு, எத்தனையோ வாஞ்சிகளோடு கொடுத்திருப்பாங்க. நான் யாருடைய நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியாது. எல்லாரையும் அறிந்திருக்கிற இயேசு ஒவ்வொரு வாஞ்சிகளையும் நிறைவேற்றும், ஒவ்வொரு நாளும் நடத்தும். ஆண்டவரே, இதுவரை எங்கள் பிள்ளைகள் எங்கள் ஆலயத்திலிருந்து கொடுக்கிற சகோதர சகோதரிகள் கூட தங்களுடைய உழைப்பிலிருந்து, தங்களுடைய நிலையிலிருந்து கொடுக்கிறதை பார்க்கிற தேவன், இந்த ஏழை சிறியன் தனக்கு இருந்ததில் கொடுத்தான் என்று ஆசீர்வதித்தேரே, அந்த ஆசீர்வாதம் கடந்து வர நீர் கிருபை செய். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மனதார அழைக்கப்பட்டவனாய், அபிஷேகம் செய்யப்பட்டவனாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகளை நான் வேகமாக தொலைக்காட்சி, யூடியூப் மற்றும் சபையில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அறிவித்து கொஞ்ச நேரம் எழுப்பிவிட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதித்து ஆராதித்து விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். எவ்வளவோ நேரம் நம்ம பாடினாலும் துதித்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி
அருமையான மகள் பிளஸ்ஸி என்கிறதான மகளுக்கு, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அந்த திருமணத்தை நாம் நடத்த முடியாது. நமக்கு தலைவராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்ன செய்யணும்? நடத்தணும். அதற்காக அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக சபை மக்களும் தொலைக்காட்சியிலே பார்க்கின்றவர்களும் ஜெபித்துக் கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை நான் ஏதாவது அந்த பெண்ணுக்கு செய்யலாமாய? கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல. நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம். பணம் கொடுக்க முடியாதுயா, என்னால பொருட்கள் கொடுக்கலாமா? மதுரைக்கு வந்து உங்களால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தாராளமாக நான் உங்களை வரவேற்கிறேன். பழைய பொருளை கொடுக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா புதுசா ஒரு வாழ்க்கை, புதுமண பெண் அவள். அதனால உங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்வீங்களோ அதை போல நீங்க கொடுக்கறது 50 ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி, 5000 ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி, அது 50,000 ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி, புதுசா கொடுங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். நிச்சயமா கொடுத்தவர்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். கட்டாயம் அல்ல, விசனம் அல்ல. கர்த்தர் ஏவினால் தொலைக்காட்சியிலே கீழ் போடக்கூடிய 9360383940 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதுல தான் நம்முடைய ஊழியத்தினுடைய கூகுள் பே, போன் பே, பேடிஎம், வாட்ஸ்அப் எல்லாமே இதுல தான் இருக்கிறது. ஆகினாலே இந்த நம்பரை நோட் பண்ணி வைத்துக்கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை கூட்டம் அற்புதமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த மாத கூட்டத்திலே கூட அருமையான சகோதரர் பீட்டர் ஐயா குடும்பத்திலிருந்து கலந்து கொண்டார்கள். மதுரை பகுதியிலிருந்து, அதே போல அனுப்பானடி பகுதியிலிருந்து குடும்பங்கள் கலந்து கொண்டாங்க. தெப்பக்குளம் பகுதியிலிருந்து ஒரு சகோதரர் குடும்பங்கள் கலந்து கொண்டாங்க. இப்படி பல இடங்களிலிருந்து இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வருகிறார்கள். உண்மையாகவே நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். அப்படி என்ன இந்த கூட்டத்தில் விசேஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல பாடக்கூடிய தம்பிமார்களை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல பைபிள் வாசிக்கக்கூடிய அருமையான 1க்கு 2 ஜெனிஃபர் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தோத்திரம். அதை விட எதையும் எழுதி வைக்காமல் என் தேவன் தருகிறதை வார்த்தையை கூட்டாம குறைக்காம சொல்லக்கூடிய கிருபைகளை, இரக்கங்களை அவர் பாதத்தில் உட்கார்ந்து பெற்று வருகிறேன். வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நீங்களும் ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் இந்த ஆலயத்தை வந்து விசிட் பண்ண, ஆராதனையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எப்படி வரணும்யா? சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை அல்லது சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மதுரைன்னு போடுங்க. டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கூகுள் கிளீன் பண்ணும், ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு கைட் பண்ணும். அதனால நீங்க தாராளமா வரலாம். இல்லைன்னா என்கிட்ட பேசுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்லித்தாரேன். அல்லேலூயா. ஆகையினாலே தொடர்ந்து இந்த ஆலயத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு. போன ஆண்டும் பார்வையற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்காக யாருமே உதவி செய்வதற்கு எழும்பவில்லை. இந்த ஆண்டும் ஒரே ஒரு மாணவிக்கு மட்டும் எழுப்பி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் மொத்தம் நம்ம கிட்ட எத்தனை பார்வையற்றோருடைய பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்றோம்? 18 பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்றோம் இல்லையா? யாரும் இதை மறுக்க முடியாது. அல்லேலூயா. உண்மையா பொய்யா? ஆமென். ஆகையினால ஒரு பிள்ளைக்கு மட்டும்தான் ஹெல்ப் கிடைச்சிருக்கு, அதுவும் ஸ்கூல் பிள்ளைக்கு தான் ஹெல்ப் கிடைச்சிருக்கு. ஆகையினால மீதி உள்ள பிள்ளைகளின் கல்வியின் தேவைகள் சந்திக்கப்பட இதை பார்க்கிற நீங்களும், சபையிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் குடும்ப தனிப்பட்ட ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சி ஜாய் டிவி, தமிழன் டிவி, யூடியூப் சேனலு எல்லாம் போகுது. ரொம்ப சந்தோஷம். சும்மா போகுமா? போகாது. ஒரு மாதத்திற்கு 1,05,000 ரூபாய் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்க ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் கடந்து வருகிற காரியங்களை பார்க்கும்போது இங்கே எனக்கு இருக்கிற பணியாளர்கிட்ட சொல்லுவேன், முதல் வாரம் சம்பளத்துக்காக ஆண்டுடைய பாதத்தில் நான் என்ன செஞ்சிருக்கணும்? உட்காந்துருக்கணும். 2வது வாரம் ஹாஸ்டல்ல உள்ள
பிள்ளைகள் ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, தொலைக்காட்சி பணிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் என்ன செய்யணும்? உட்கார்ந்துருக்கணும். 3வது வாரம் 60 குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா நலத்திட்ட பணிகள், அதற்காக நான் என்ன செய்யணும்? உட்கார்ந்துருக்கணும். 4வது வாரம் எதற்காக நான் உட்கார்ந்துருக்கணும்? ஆண்டவருடைய பாதத்தில் உபவாச பிரேயர், அதுலேயும் சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு வாகனங்கள் என்ன செய்யப்படுகிறது? ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா நல்ல ஆசீர்வாதமாக நல்ல பெரிய பெரிய வசதியாக இருக்கிற சபைகள்லே வேனு, பஸ்ஸு, காரெல்லாம் வச்சு எடுக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதை பார்க்கும்போது. நம்முடைய சபையில் அநேக பேர் பலகீனமானவர்கள், ஊனமற்றவர்கள் எல்லாம் வருகிறீங்க. அப்போ உங்களுக்கு நான் வாகனம் ஒழுங்கு செய்யாமல் என்ன செய்ய முடியாது? அனுப்ப முடியாது. சாப்பாடு கொடுக்காம அனுப்ப முடியாது. ஒரு மாசத்துக்கு அந்த உபவாச கூட்டத்துக்கு மட்டுமே ஒரு நபருக்கு எவ்வளவு செலவாகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படி 4 வாரமும் டைட் ஷெட்யூல்டா தான் ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நேற்றைய தினத்துல கூட நாளைக்கு நான் ஆராதனைக்கு வருவேனா, இன்னைக்கு நான் ஆராதனைக்கு வருவேனாங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருந்துச்சு. மிகுந்த சுகவீனம். அப்ப அம்மா, தமிழம்மா தான் ரொம்ப அழகா கவனித்து இந்த நாளிலே நீங்க எல்லாம் ஜெபித்த ஜெபம் இந்த நாளிலே ஆராதனையிலே வந்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக, என்னுடைய சரீர சுகங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பணியாளர்களுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் அவுட் பண்ணி என்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்னு இருந்தா வாட்ஸ்அப் மூலமா தெரியப்படுத்தலாம், நேரடியாக வரலாம், தொலைபேசியில் பேசலாம், நாம் இணைந்து ஜெபிப்போம். இன்னொரு முக்கியமான காரியம், நமக்கு வெளி ஊழியங்கள் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மளை தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க பெரிய ஊழியக்காரராக இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் வெளி ஊழியம் இருந்தால் தான் உங்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் தொடர்ந்து என்ன செய்ய முடியும். ஆகையினால இதற்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொஞ்ச நேரம் பாடி துதித்து நாம ஸ்தோத்தரிக்க போறோம், நன்றி செலுத்த போறோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஒரு கிருபையாக கொடுத்துருக்குறாங்க. அந்த கிருபையெல்லாம் நினைச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுந்திரிக்கணும். உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நம்ம வரல, எல்லாம் எழுந்திரிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நாசங்கள், எத்தனையோ மோசங்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த ஓய்வு நாளிலே கூட அவரை துதிப்பதற்கு, அவரை பாடுவதற்கு, அவரை தோத்தரிப்பதற்கு நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார்னா எப்படி நன்றி சொல்லணும்? கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி இயேசுவே. எத்தனையோ பேருக்கு இல்லை இந்த அதிசயமான காரியம், எத்தனையோ பேருக்கு இல்லை இந்த நாள், எத்தனையோ பேருக்கு இல்லை இந்த நேரம், எத்தனையோ பேருக்கு இல்லை இப்படிப்பட்ட ஒரு வசதியான ஆராதனை கூடாரம். ஆனா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்றீங்க? ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. அதே போல கர்த்தரை நீங்க நன்றி செலுத்தும் போது, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நிர்மூலப்படுத்துவேன்னு சொன்னாலும் அவர் பின்னும் என்ன செஞ்சாரு? இறங்கி அவர்களை சொன்னதன்படியே காலேப்பை கொண்டும் யோசுவாவை கொண்டும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுகந்தரிக்க பண்ணினார். கரங்களை தட்டி அந்த தேவன் இப்ப நான் துதிக்கும் போது, இப்ப நான் தேடும் போது, இப்ப நான் பாடும்போது என்னை அவர் ஆசீர்வதிப்பார், என்னை நடத்துவார், என் துக்கத்தை கூட அவர் சந்தோஷமாய் மாற்ற முடியும் என்று சொல்லி கரங்களை தட்டி சொன்னீங்கன்னா இப்போ உங்க துக்கம், இப்போ உங்க ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும், இப்பொழுதே மாறும். ஹல்லேலூயா. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்து அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். எல்லாம் சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற தேவன், வானத்திலும் பூமியிலும் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறது போல சுமப்பேன் என்று சொல்லி இருக்கிற தேவன்,
அன்றைக்கு அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு எங்கள் ஆலயத்தின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறபடினால், வாசம் செய்து கொண்டிருக்கிறபடினால், அந்த உன்னத தேவனை நோக்கி நான் பாடும்போது, நான் துதிக்கும் போது, நான் ஆராதிக்கும் போது எனக்கு அவர் உதவி செய்வார் என்று சொல்லுங்க. உங்க கரத்தை பிடித்து உங்க சரீரத்திலே ஒரு புது புஷ்டி, ஒரு புதிய பலனை காணும்படி, உங்கள் ஆத்மா சோர்ந்து போய் இருக்கிற, விடாய்த்து போய் இருக்கிற, அங்கலாய்த்து போய் இருக்கிற காரியங்களிலே பெரிய ஆறுதலை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி, ஓ மகத்துவத்தின் ஆவியானவரே, ஓ அன்பின் ஆவியானவரே, ஓ விலையேற பெற்ற ஆவியானவரே, ஓ உன்னதவரே, ஓ உயர்ந்தவரே, என்னை மேலவே நினைவாய் ஏக்கமாய் இருக்கிறவரே, அன்றைக்கு வனாந்தரத்திலே, சூர் வனாந்தரத்திலே கண்டிருக்கிற தேவன் இப்பொழுதும் இந்த மகிமை நிறைந்த ஆலயத்திலே, இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் நிறைந்த ஆலயத்திலே வார வாரம் என் சகோதரனுக்கு மாத்திரமல்ல, எங்க ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் 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 அந்த சுகம் வேணும், அந்த விடுதலை வேணும், அந்த சோர்வு நீங்கிற அனுபவம் வேணும். உம்மை துதிக்கணும், உம்மை பாடணும், உம்மை உயர்த்தணும்னு சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க மல்டிப்ளை ஆவீங்க, உயர்வீங்க. ரிஷிவ் தாலாபியா சர்ச் மெம்பர், ரிஷிவ் தாலாபியா பிலீவர், கரங்களை தட்டி அந்த உன்னதமான தேவன் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடினால் நான் பாடும்போது என் சத்தத்துக்கு செவி கொடுக்க போறார். ஹல்லேலூயா! நல்லா சொல்லுங்களேன் எல்லாரும். அன்னாளின் தம் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார், அன்னாளில் தம் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார். கைகளை தட்டு. அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். எல்லாரும் அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன், உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவர், அவர் நல்லவரே, கிருபை உள்ளவரே, நன்மைகள் குறையார். இயேசுவே நல்லவரே. ஆமென். பாடு எல்லாம் வாய் திறந்து. நன்மைகள் குறையாதே, உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் பின் நடந்தால் அந்த யோர்தானை, ஓ எல்லாம் வாயை திறந்து. இயேசுவின் பின் நடந்தால் அந்த யோர்தானை எதிர்த்திடலாம். விசுவாசம் சுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திட. இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன், உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காது. எல்லாம் வாயை திறந்து. உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறைய. எல்லாம் சொல்லுங்க. இந்த காலை வேளையில என்னை காத்திருக்கிறவர் அவர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் என் தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர் அவர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் என்னை போக்குவரத்திலே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவர் நல்லவர். புதிய வாரத்தை தரப்போகிறவர் நல்லவர். புது கிருபையினால் நடத்த போகிறவர் அவர் நல்லவர். புதிய புதிய நன்மைகளை எனக்கு செய்ய போகிறவர் நல்லவர். வனாந்தரமான வழிகள் எல்லாம் அவாந்தரமாய் மாற்றப் போகிறதற்காய் நல்லவர். இருள் எல்லாம் வெளிச்சமாக்கி கோணல் எல்லாம் சுவைப்படுத்த போகிறதற்காய் நல்லவர். என் கண்கள் களமாக்கப்பட்டிருக்கிறதை கண்டு அவர் களிப்பாய் மாற்றப் போகிறதற்காய் அவர் நல்லவர். எல்லா வாயை திறந்து சொல்லு. எல்லா வாயை திறந்து. உங்களுக்கு தேவையானதை இன்னைக்கு நீங்க தான் கேட்கணும். உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் கேட்கணும். எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க, எத்தனையோ பேர் விபத்துல இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இப்பொழுது மருத்துவமனையில படுக்கையில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கடன் பாரத்தில் தலைமறைவா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் செய்யத்தகாத செயல்களை செய்துவிட்டு தலைமறைவா இருக்கிறாங்க.
ஆனா நான் தலை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கிறவர், தலை நிமிர்ந்து இந்த ஆலயத்திற்கு வர வைத்திருக்கிறவர், தலை தாழ்த்தி அவரிடத்தில் ஜெபிக்க வைத்திருக்கிற தேவன் நல்லவர். எல்லாம் சொல்லு, நல்லவர். நான் இயேசுவின் பின் நடந்திருக்கிறேன், நான் இயேசுவின் பின் நடந்திருக்கிறேன். எரிகோ எனக்கு இல்லை, யோர்தான் எனக்கு இல்லை. எல்லாவற்றிலும் வெட்டாந்தரையான பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். ஆகையினால் மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலைபெறும். அவர் கிருபை எனக்கு இருக்கிறது. ஆகையினால் நல்லவர் சொல்லுங்க. நீங்க நல்லவர் அறிக்கை பண்ணும்போது, வல்லவர் அறிக்கை பண்ணும்போது, அவர் உன்னத தேவனாய் உங்கள் மத்தியில கடந்து வருவதற்கு ஆயத்தம். எல்லாம் 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 இந்த ஹோலி ஸ்பிரிட் இறங்கணும்னா, இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட கிருபையை நீங்க ருசிக்கணும்னா, வாயை திறந்து அப்பா உம்முடைய அக்கினி அபிஷேகம் என்னை பாதுகாத்ததற்காய் நன்றி. இப்படியே பட்சிக்கிற அக்கினி போன்ற தீபங்கள் என் மேல் இருந்ததற்காய் நன்றி. என் வாழ்க்கையில இருந்த இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறிக்கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இந்த மாதம் இந்நேரம் வரைக்கும், இந்த மணி நேரம் இந்நேரம் வரைக்கும், இந்த நொடி பொழுது இந்நேரம் வரைக்கும் எனக்கு தளர்ந்திருக்கிற நிலைகளிலே, தேவை உள்ள இடங்களிலே, பேச வேண்டிய இடத்துல என்னை பேச வைத்து, மறைக்க வேண்டிய இடத்துல என்னை மறைத்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தயவுக்காக எல்லாம் நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, எல்லாம் நன்றி பட்டு சொல்லு. நீங்க உண்மையா இந்த ஆலயத்துக்கு நல்ல சுகத்தோட வந்திருந்தா நன்றி சொல்லு, நல்ல பெலனோட வந்திருந்தா நன்றி சொல்லு, 3 பேர் நல்லா சாப்பிட்டா நன்றி சொல்லு. எத்தனையோ பேர் ஃபீஸ் கட்ட முடியல அழுகிற சத்தம், கணவன் குடிச்சு வெறிச்சு அடிக்கிறாங்கிற சத்தம் என் காதுல கேட்குது. ஆனா ஒரு கூட்ட மக்கள் அவரை நம்புகிற போது விடுதலையோடு வாழுது. இப்போ நீங்களும் நம்பினா அவங்களுக்கு நடக்கிறது, அவங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டுமல்ல, பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இயேசு என்னையும் நல்லவராக, என்னையும் வல்லவராக மாற்றி அலங்கரித்து ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆகையினால் ஏழைகளை தேடி வருகிற இயேசு, அண்ணாளை தேடி போன இயேசு, அண்ணாளில் பாதம் அமர்ந்த இயேசு இன்னைக்கு என்னைய நோக்கி பார்க்கிறபடினால் அவர் நல்லவர் சொல்லுங்க. உங்க பாவம், உங்க சாபம் நம்ம அப்பதே பாடினது மாதிரி பரிகரித்து விட்டு உங்க உள்ளத்துக்குள்ள இப்பொழுதே இயேசு தங்க ஆயத்தமாயிருக்கிறார். இதோ வாசற்படியறியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் அவனோடு வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, இப்போ நான் அதுக்காக தான் ஆலயத்துக்கு வந்திருக்கேன். என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், என் வீட்டை திறந்து கொடுக்கிறேன். என் ஆராதனைக்குள்ள நீங்க இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னோட வாங்க, என்னோட வாங்க, என்னோட வாங்கன்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. இதை பார்க்கிறவங்க ஒரு கூட்ட மக்கள் எத்தனையோ இடத்துல விடுதலை பெற்றிருக்கிறதை நான் கேள்விப்படுறேன். அதை சாட்சியா நீங்களும் பார்க்கிறீங்க. இன்று ஒரு விசேஷம், தடைகள் உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம், கட்டுக்கள் மாறின ஒரு அனுபவம், உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்ட ஒரு அனுபவம், உங்களுக்கு இதுவரையிலும் இல்லாத ஒரு ஆறுதல் கிடைத்த ஒரு அனுபவத்தை பார்க்க போறீங்க. எல்லா வாயை திறந்து, ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காய், நீர் அப்படி என்னை நடத்த போகிறதற்காய், நீர் அப்படி என் சாபத்தை நீக்கி போட்டதற்காய், நீர் அப்படி என் தகடை எடுத்து போட்டதற்காய், நீர் அப்படி இரத்தாம்பர சிகப்பான பாவங்களை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வாய் திறந்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை,
இயேசுவே ஆராதனை. எல்லாம் 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 வாய் திறந்து உங்க சத்தம் கேட்கட்டும். ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா இயேசுவே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. கடந்ததை நினைத்து கலங்காதே. தெரிஞ்ச பாட்டு தானே? ஆமா ஆமா ஆமா, வாய திறந்து. கடந்ததை நினைத்து கலங்கா. ஓ, நடந்ததை மறந்து பாடு. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாடு. புதியன செய்திடுவார் இன்று நீ காண். பாடும் போதே உங்க வீட்டுக்குள்ள வருது, பாடும் போதே உங்க தொழில வருது, பாடும் போதே உங்க பிள்ளைங்க திருமணத்துல வருது, பாடும் போதே உங்க கர்ப்பத்தின் கனியிலே இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு, பாதாளம் என்ற இயேசு, இன்னைக்கு கர்த்தர் என் வீட்டிலே புதிய காரியம், கர்த்தர் என் வியாதியிலே புதிய காரியம், கர்த்தர் என் கடன் பாரத்தில் புதிய காரியம், கர்த்தர் என் ஊழியத்திலே புதிய காரியம், கர்த்தர் என் வேலையிலே புதிய காரியம், கர்த்தர் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா அந்தகார சக்தியிலிருந்து புதிய காரியம் கர்த்தர் எழுப்பி இருக்கிற நான் இப்பொழுது பார்க்கிறான். எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி. கடந்ததை நினைச்சு நான் கலங்க மாட்டேன், கடந்ததை நினைச்சு நான் கலங்க மாட்டேன், கடந்ததை நினைச்சு நான் கலங்க மாட்டேன். இதுவரை நடத்தினவர், எல்லாம் சொல்லுங்க, இதுவரை நடத்தினவர், இதுவரை நடத்தினவர், இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. ஓ ரிபாரா ஷதாராமா ரிஷதாரா பாரா பாதாராபானா ரிடாரா பா 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 பா. எல்லாம் நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அப்பா, நம்முடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கிற வாஞ்சங்களை விருப்பங்களை இப்பொழுதே 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 புதிய காரியம், புதிய காரியம், புதிய காரியம் எனக்கு நடக்கும்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு, எனக்கு கிடைக்கும்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு, என் தடை உடையும் சொல்ற பிள்ளைங்களுக்கு, என் பிரச்சனை மாறுன்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு, என் கசப்பு மாறுன்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு செய்து செய்து என் தேவன் முடித்து விட்டார். கரங்களை தட்டி. உங்க வீட்டுக்கு போகும்போது, உங்க வீட்டுக்கு போகும்போது, உங்க வீட்டுக்கு போகும்போது, உங்க வீட்டுக்கு போகும்போது அது இருக்கும், அது இருக்கும், அது இருக்கும், அது இருக்கும். அன்றைக்கு எலியா சொன்னான், நீ ரதத்தில் ஏறி ஓடிப்போ, வீட்டுக்கு போகும் முன்னே மழை பெய்ய போகும் என்று சொன்னான். சின்ன இரைச்சல் இடி முழக்கமாய் மாறி மழை பொழிந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், ஓய்வு நாளிலே பரிசுத்த ஆராதனையிலே பரிசுத்தர் 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 என்று புகழக்கூடிய உன்னத தெய்வத்தின் நாமத்திலே சொல்லுகிறேன். உன்னதரை நோக்கி பார்த்திருக்கிறியா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று நம்பி வந்திருக்கிறியா? கடந்ததை நினைத்து கலங்க மாட்டேன் என்று சொல்கிறாயா? கர்த்தர் புதியன செய்வார் என்று நம்புகிறாயா? இந்த சபையிலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இனி நீ வெறுமையானவன் அல்ல, இனி நீ வெறுமையானவள் அல்ல, இனி நீ வியாதியில் படுத்திருந்தவள் அல்ல, இனி நீ கடன் பாரத்தில் படுத்திருந்தவள் அல்ல. ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அதுதான் புதிய காரியம், அதுதான் புதிய காரியம். அது இப்பொழுதே என் வீட்டுக்கு தோன்றும் என்று சொல்கிறவங்க, அது இப்பொழுதே என் தொழிலில் நடக்கும் என்று சொல்கிறவங்க, அது இப்பொழுதே என் வியாதியில் நடக்கும் என்று சொல்கிறவங்க, அது இப்பொழுதே என் கர்ப்பத்தின் கடியில் நடக்கும் என்று சொல்கிறவங்க, அது இப்பொழுதே கோர்ட்டு கேஸ் வழக்கில் நடக்கும் என்று சொல்கிறவங்க, அது இப்பொழுதே என் சபை கட்டுமான படிகளில் நடக்கும் என்று சொல்கிறவங்க, அது இப்பொழுதே என் சபையின் தேவைகளில் நடக்கும் என்று சொல்கிறவங்களுக்கு நடக்கும், நடக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஆவி, இப்போ ஒரு ஆவி என் தேவன் அநேகர் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அது சுகமளிக்கிற ஆவியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது, அது புதிய பலனை அளிக்கிற ஆவியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது, அது ரட்சிப்பின் பாதையிலே நடத்துகிற ஆவியாய் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொண்டா அந்த ஆவி, அந்த ஆவி, அந்த ஆவி, அந்த ஆவி, அந்த ஆவி, சீனாய் மலை மேல் இறங்கின ஆவி, ஓ கொடுமுடியின் மத்தியில் பிரகாசித்த ஆவி, இன்றைக்கு 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 இறங்குவது இறங்குவதா இறங்குவதாக இறங்குவதாக. ஓ ரஷதரி பர 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 பர, ஓ ரஷதரி பர பர பர,
ஓ ரஷதரி பரபரபர ஓ ரஷதரி பரபரபர ஓ உள்ளங்கைகளிலே இறங்குகிறது, உள்ளங்கைகளிலே இறங்குகிறது, உங்கள் தலைமையில் இறங்குகிறது. அது உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் இங்கே போகிற எல்லா பாதைகளிலும் உங்களை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நான் கலங்க மாட்டேயா, நான் கலங்க மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய ஆவி என் மேலே, கர்த்தருடைய ஆவி என் மேலே, கர்த்தருடைய ஆவி என் மேலே. சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது, முடியாது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி என் மேலே. சத்தத்தை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி என் மேலே, கர்த்தருடைய ஆவி என் மேலே. வீட்டில் கேட்கிறவங்க சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி என் மேலே. சத்தத்தை உயர்த்தி, எனக்கு கேட்கல, எனக்கு கேட்கல. கர்த்தருடைய ஆவி என் மேலே, கர்த்தருடைய ஆவி என் மேலே. சாத்தான் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஓ ஓ ஓ ஓ ரிகா ஓ ரிமா ஓ ரிகா ஓ ரிமானா ஓ ரிகா ஓ ரிமானா ஓ ரிஷாதா ரமா ரபா ரஷாதாரா ரமா ரஷாதாரா பாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகங்கள் நடுவில் என் இயேசு வந்து கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். அந்த அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க அந்த அக்கினி என்னை மாத்திரமல்ல, என் தேசத்தை பட்சிக்கும், சுத்திகரிக்கும், கலக்கத்தை மாற்றும், கண்ணீரை மாற்றும், தவறான பாதையில் நடக்கிறவர்களை மனம் மாற செய்யும், கடினப்பட்ட இருதயத்தை உடைத்து எரியிற சம்பட்டியாய் என் தேவனுடைய மேகம் கடந்து போகும், கடந்து போகும், கடந்து போகும். அது இன்றைக்கு என் மேல், என் சபை மேல், என் சபை மேல், என் வீட்டின் மேல் இறங்கி வந்திருக்கிறது. ரிஷ் 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 ரிஷுதாலப் ரிஷுதாலப். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே, இப்பொழுதே உன் வீட்டுக்கு தேவையான விடுதலை, உன் தொழிலுக்கு தேவையான விடுதலை, உன் சபைக்கு தேவையான விடுதலை, உன்னுடைய சகோதரனின் சகோதரிக்கு தேவையான விடுதலை உங்க கருத்தில் தான் இருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்று நான் காண்பேன். ஐயா இன்று நான் காண்பேன். இப்படி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக புதிய காரியத்தை செய்திடுவார், அதுக்கு இன்றைக்கே நான் காண்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நான் காண்பேன், இன்று நான் காண்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நான் காண்பேன், இன்று நான் காண்பேன். அதனால கலங்க மாட்டேன், அதனால திகைய மாட்டேன். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி இருக்கிறார். நான் கலங்க மாட்டேன். என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை தேற்றுவார், என்னை பாதுகாப்பார் நம்பிக்கையோடு கடந்து போங்க. கர்த்தர் அந்த நம்பிக்கையின்படியே உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை, உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும், உங்கள் திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி அப்படியே ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உம்மை துதிக்க வைத்தேன், இதுவரை உமக்கு நன்றி செலுத்த வைத்தேன், இதுவரை உம்முடைய பலமாய் எங்கள் பிள்ளைகள் மேல், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் ஆவி இறங்கினது. தொடர்ந்து இனியும் அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்கிற பிள்ளைகளின் மேல் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எப்பொழுதும் இருந்து இந்த ஆராதனைக்கு நான் வந்தது நல்லது என்று சொல்லட்டும், இந்த ஆராதனையை நான் பார்த்தது நல்லதுன்னு சொல்லட்டும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தேவ வார்த்தைக்கு நேராக அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சபை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. திரும்ப திரும்ப சொல்வேன், எவ்வளவுதான் நம்ம பாடினாலும், எவ்வளவுதான் நம்ம ஆராதித்தாலும்,
அவருடைய வார்த்தை இல்லை என்றால் நம்ம இல்லை, நம்முடைய ஊழியம் இல்லை. அவருடைய வார்த்தை இல்லைன்னா குழம்பு இல்லாத சோறு தண்ணி ஊற்றி சாப்பிட்டா எப்படி கொஞ்சம் சங்கடத்தோடு சாப்பிடுவோமோ அது மாதிரி தான் இந்த ஆராதனையும் போய்விடும். ஆகையால் இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க தொலைக்காட்சியிலும் சபையிலும் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை அநேக தோத்திரங்களால் வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு சிறிய அறிவிப்பு. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நம்முடைய நிறுவனம் யாருக்காக செயல்படுகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட நிறுவனத்திலே அப்படிப்பட்ட பெண் பிள்ளைக்கான ஒரு திருமணத்தை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஜெபியுங்கள், கர்த்தர் ஏவினாள். எங்களோடு தொடர்புகளை உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி, கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல, கர்த்தர் ஏவினாள். தொடர்புகளை உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நிறைய மாவட்டங்கள், நிறைய மாநிலங்களுக்கு நான் போறதுனால ஒரு விஷயம் எனக்கு பாரமா இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, மனிதனுடைய வாழ்விலே தோற்றம் எப்படி இருக்கிறது, அதாவது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஆளு எப்படி இருக்கிறான், Dress எப்படி போட்டிருக்கிறான், ஆள் எப்படி வசதியா இருக்கானா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அதிகமா பார்க்கிற மக்கள் உருவாகி விட்டார்கள். ஏன் சபை ஊழியர்கள் கூட யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் ஊழியக்காரனையே புக் பண்றாங்க. எவ்வளவு லைக்ஸ் அவங்களுக்கு இருக்கு, எவ்வளவு வியூவர்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு. ஆனால் தேவன் எதை பார்த்தார்? இப்பொழுதும் நம்ம கூட சில நேரத்தில் சில மனிதர்கள் சோர்ந்து போய் நான்லாம் இதுக்கு தகுதியா, நான்லாம் இதுக்கு தகுதியா அப்படின்னு நமக்குள்ளே இன்ஃபீரியாரிட்டியை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறோம். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆண்டவர் எதை விரும்புகிறார், எதை பார்க்கிறார், அது எது நமக்கு ஆசீர்வாதம், எப்படிப்பட்டவர்களை அபிஷேகம் பண்ணினார் பார்க்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க மிகுந்த கவனத்தோடு கேட்போம். இந்த வசனத்தை நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட அதிகமா சொல்லிக்குவோம் எல்லா பேரும். ஆனா ஒரு இடத்துக்கு கிளம்பணும், ஒரு இடத்துக்கு வாப்பா, ஒரு கூட்டத்துக்கு போவோமாப்பா, ஒரு காரியத்தை செய்வோமாப்பா அப்படின்னு கேட்டா நான்லாங்க அப்படின்னு சொல்லுவோம். உண்மையா பொய்யா? சரி, வாசிமா வசனத்தை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நான் அப்பவே சொன்னேன்ல, மனுஷன் எப்படி பார்ப்பான்? நல்ல மோசஸ் மாதிரி ஒரு நல்ல பிளேசர் போட்டிருக்காரா, ஒரு நல்ல வெள்ளை சட்டை போட்டிருக்காரா அப்படின்னு பார்ப்பார். உண்மையா பொய்யா? ஆனா என் ஆண்டவர் உங்களை இன்றைக்கு எப்படி பார்க்கிறார்? இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களை, என்னையனா இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற காரியம், என் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து விரும்புகிற காரியம், உங்களிடத்திலே வாசம் பண்ண வருவதற்கு நீங்கள் வைத்திருக்க வேண்டிய காரியம், உங்கள் இருதயம் மாத்திரம் சுத்தமாயிருந்தால், உங்க இருதயம் மாத்திரம் நல்லா இருந்தா போதும். அதையே பார்க்கிறார். அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பார்க்கிறாரு, பெரிய பெரிய பையங்கள்லாம் வீட்டுல இருந்துகிட்டு, பெரிய பெரிய பசங்கள்லாம் வீட்டுல இருந்துகிட்டு சின்ன பையனாகிய தாவீதை என்ன செஞ்சுட்டாங்க? ஆட்டுக்குட்டி மேய்க்க அனுப்பிட்டாங்க. அதை கர்த்தர் பார்த்தார். அதனாலதான் மற்றவங்களையெல்லாம் கூட்டிட்டு வரும்போது சொன்னாரு, இவனை நான் இல்லப்பா, இவனை நான் புறக்கணிச்சேன், நீ மனுஷனை பார்க்கிற, நானும் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கும் இதை போல எத்தனையோ குடும்பம், என் குடும்பத்தில் நான் ஒரு தள்ளப்பட்ட பாத்திரம்,
என் குடும்பத்துல நான் ஒரு ஒதுக்கப்பட்ட பாத்திரம், என் குடும்பத்துல நான் ஒரு ஒடுக்கப்பட்ட பாத்திரம் என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், உங்களைத்தான் மிக மிக அதிகமாக நேசிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. என் ஊர்ல நான் ஒரு தள்ளப்பட்ட பாத்திரம் ஐயா, நான் ஒரு தள்ளப்பட்ட பாத்திரம். ஆனா இந்த பாத்திரம் இன்னைக்கு ஊழியம் செய்கிற, உக்ரானம் செய்கிற ஒரு உண்மையுள்ள இயேசுவின் பிள்ளையாய் கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட தான் வந்தேன். ஊழியத்துல வீட்டில இருந்து தூக்கி எறிஞ்ச உடனே யாரையாவது பிடிச்சிருந்தா கல்வி, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி, நம்ம இப்ப எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோமோ அது மாதிரி ஹெல்ப் பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க? படிக்க வச்சிருவாங்க. உண்மையா பொய்யா? இன்று வரைக்கும் யார் தூக்கி எறிந்தாலும் என் ஆண்டவரை பார்க்கிறேன், என் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. தாவீது என்ன செஞ்சிட்டு இருந்தா நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு வசனத்தை வாசிமா, 11வது வசனத்தை வாசிமா, 11வது வசனத்தை வாசி. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். நியாயமா யார ஆடு மேய்க்க அனுப்பி இருக்கணும்? கொஞ்சம் விவரமானவனை, கொஞ்சம் பெரியவனை, அப்படித்தான் ஆடு மேய்க்க அனுப்பணும். இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படித்தானே செய்யறோம். எலசுனாலே எப்பவுமே சொல்லுங்க, எலசுனாலே ஒரு செல்லந்தான். இப்ப சுவிசேஷகுமாருக்கும் ஜெனிஃபருக்கும் இருக்கிற பாசம் ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் காட்டுவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் பார்த்ததுலேயே ஜெனிஃபருக்கு சுவிசேஷகுமாரை விட ஒரு ட்ரெஸ் கூட தான் கிடைக்கும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? ரூத்து பிரியா யாருக்கு கூட செய்யறாரு? நம்மால பிரியாவுக்கா ரூத்தா? ரெண்டு பேருக்குமே செய்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் பார்த்ததுல இப்ப அதிகமா கூட இருக்கிறது யாரு? ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆனா இந்த தாவீது ஒதுக்கப்பட்டு இருந்தான், தள்ளப்பட்டு இருந்தான், ஒடுக்கப்பட்டு இருந்தான். அவன் மேலதான் கர்த்தர் அபிஷேகத்தை போட்டார், அரியணை ஏற்றினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இன்றைக்கும் இந்த நாளிலே நான் சொல்கிறேன், காலங்கள் போகிறது, நாட்கள் போகிறது. என் கணவன் என்னை புரிந்து கொள்கிற நாட்கள் வருமா? என் மனைவி என்னை புரிந்து கொள்கிற நாட்கள் வருமா? என் தாய் தகப்பன் என்னை புரிந்து கொள்கிற நாட்கள் வருமா என்று கலங்கிக் கொண்டிருக்கிறேன். அன்பான தேவ ஜனமே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் உங்கள் பரிசுத்தமான, கர்த்தரை தேடுகிற, வாஞ்சிக்கிற, கர்த்தர் மேல் தாகமாய் இருக்கிற இருதயத்தை பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. எத்தனையோ பேர் நான் சொல்ல முடியும், எத்தனையோ பேரை சொல்ல முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் எலியா என்கிற ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றார். அந்த மனுஷனை போய் பார்த்தா அந்த மனுஷனை எப்படிதான் இருக்கிறான்? கடைசி ஏர் மாட்டை ஊட்டிக்கிட்டு இருக்கிற மனுஷனா இருக்கிறான். நம்ம ஊர்ல ஒரு 10 வண்டி போகுது. முத வண்டியை ஒரு நோஞ்சாங்கிட்ட கொடுப்போமா, இல்ல கடைசி வண்டியை நோஞ்சாங்கிட்ட கொடுப்போமா? கொஞ்சம் சொல்லுங்க. முத வண்டியை யாருக்கிட்ட கொடுப்பீங்க? நல்ல திடகாத்திரமா, நல்ல வீரனா இருக்கிறவன, நல்ல அப்படி எது வந்தாலும் சமாளிச்சு முன்ன போறவன கொடுப்போம். அப்படித்தானே? உண்மையா பொய்யா? அதே மாதிரிதான் 12 ஏர்மாடு அங்க போகுது. 12 ஏர்மாடு போகுது. அப்ப இந்த எலிசா எப்படிப்பட்டவரா தான் இருக்கிறாரு? கொஞ்சம் தள்ளப்பட்டவரா தான் இருக்கிறாரு. ஆனா விசுவாசத்திலும் இருதயத்திலும் சுத்தமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தர் அவனை தேடினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டு உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம்
ஏரை ஓட்டிக் கொண்டிருக்கையில் எலியா இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கரங்களை நல்லா தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. என் ஆண்டவர், நீ மாடு மேய்ச்சாலும் சரி, ஆடு மேய்ச்சாலும் சரி, இன்னும் சொல்ல போனா சாணி அள்ளினாலும் சரி, வாசலை கூட்டினாலும் சரி, அவர் பார்க்கிறது உங்களுடைய இருதயத்தை மாத்திரமே தவிர நாங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் இல்ல, மனுஷன் போட்டிருக்கிற டை இல்ல, ஷூ இல்ல, உங்களுடைய இருதயத்தையே பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு தெரியும்ல? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை பார்க்கும்போது 24வது வசனங்களை அப்படியே காம்ப்ரமைஷனா பேசிட்டு வரும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பார்க்கிறது உங்க பணத்தை இல்ல, உங்க பதவி இல்ல, உங்க பலத்தை இல்ல. என் ஆண்டவர் பார்க்கிறது உங்க சின்ன இருதயம் இருக்க பாருங்க, அந்த இருதயத்தை தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் முதலாவது நம்ம காவல் வைக்கணும்னா எதுக்கு காவல் வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது? இருதயத்தில் காவல் வைத்துக் கொள்ளணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாக இயேசு உங்களை மாற்றுவாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படி மாற்றும் போது அவர் உங்களை என்ன செய்வார்? ஆடு மேய்க்கிற நிலைமையில் இருந்தாலும், மாடு மேய்க்கிற நிலைமையில் இருந்தாலும், முதலாவது இடத்திற்கு நீங்கள் மாறுவீர்கள். எப்படி சொல்றேன் தெரியுமா? அவர் அபிஷேகம் பண்ணின எலியா செய்த அற்புதம் 7, அபிஷேகத்தை பெற்ற மாடு மேய்த்து கொண்டிருந்த எலிசா வாங்கின அபிஷேகம் 14. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா கைகளை தட்டி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல கீழே விழுந்தாலும் சரி, எந்த இடத்துல தள்ளப்பட்டு இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, தைரியமா இரு. என்னை தேவன் புறக்கணிக்கவே மாட்டார். என்னை பார்க்கிற தேவன் இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் எப்பவுமே தோற்றத்தை தான் பார்ப்பான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட யோவான் எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது ஒரு வசனத்தை சொல்வாரே, நீங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி என்ன செய்யுங்க? தீர்ப்பு செய்யுங்க. அல்லேலூயா. மனுஷனுக்கு அப்படித்தான். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு நீங்க போனீங்கன்னா இந்த காரியத்தை நல்லா பார்க்கலாம். மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படி பார்ப்பான் உங்களை. உண்மையா பொய்யா? மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க. நல்லா அப்படி இன் பண்ணி, நல்லா அப்படி ஷைனிங்கா ட்ரெஸ் போட்டு, அப்படியே மினுமினுக்க 2 மோதிரம், மினுமினுக்க 2 வாட்ச் போட்டீங்கன்னா, வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு அவர் எந்திரிச்சு மரியாதை கொடுப்பார். கொஞ்சம் ஏப்ப சாப்பியா காது கிழிஞ்சு பேண்ட்ல தையெல்லாம் பிரிஞ்சு அப்படியே செருப்பை அப்படி இழுத்துக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணும் அங்கிருந்து சொல்லுங்க. உண்மையா பொய்யா? ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது என் தேவனுக்கு தெரியும். அவர் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது இருதயம். அந்த இருதயத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தால் தாவீதை மட்டுமல்ல, எலிசாவை மட்டுமல்ல, உங்களையும் அவர் அலங்கரிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதத்துல நீங்க பார்க்க முடியும், யாரெல்லாம் வீட்டுக்கு வேண்டாம், யாரெல்லாம் சகோதரனால் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பெரிய ராஜசபைக்கு தகுதி இல்லாத ஆளு நினைக்கிறாங்களோ, அவங்களத்தான் கர்த்தர் ஒரு ஆனரபிள் பேஷனா, ஒரு ஆனரபிள் இடத்திற்கு, ஒரு பெரிய இடத்திற்கு மாற்றி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் உங்களையும் அவர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதற்கு முன்னாடி இந்த எஸ்தர் பத்தி நமக்கு தெரிஞ்சாலும்
ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவள் எந்த தேசத்திலிருந்து அடிமையா கொண்டு வரப்பட்டா? சொல்லுங்க பாப்போம். எந்த தேசத்திலிருந்து? தூங்குறீங்களா? தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த எஸ்தர் அடிமையாக பிடித்து வரப்பட்ட மக்கள். எப்படி பிடிச்சு வரப்பட்ட மக்கள்? அடிமையாக பிடித்து வரப்பட்ட மக்கள். ஆனால் அவளை தேவன் அலங்கரித்தார். அதை கூட இந்த மொர்தெகாயை பார்த்து அப்படி ரொம்ப சீப்பா எடை போடுற காரியத்தை தான் இந்த 6வது வசனத்துல வாசிக்க முடியும். வாசிமா 3:6. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பமான காரியமாய் தோன்றிற்று. பாத்தீங்களா எவ்வளவு அற்பமா? இவனை போய் நம்ம தொட்டுக்கிட்டு, இவனை போய் நம்ம அடிச்சுக்கிட்டு, இந்த வாட்ச்மேன் பையனை போய்கிட்டு, ஒரு நாளைக்கு பாரு இவன் கூட்டத்தையே ஒண்ணுமில்லாம பண்றேன். அல்லேலூயா. இவெல்லாம் எனக்கு என்னையா பெரிய ஆளு, இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளாக்கும் அப்படி சுண்டி விடுற நேரத்தில் எங்க பையன்கிட்ட சொன்னா தட்டி விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இதுக்கா கர்த்தர் நம்மளை உண்டாக்கினாரு? இதுக்கா கர்த்தர் நம்மளை படைச்சாரு, வாழ்வு கொடுத்தாரு? இல்லையா, இல்ல. அவன் பாருங்க, இவன் மேல் மாத்திரம் கை போடுவது எனக்கு அவனுக்கு என்னவாய் தோன்றிட்டு? அற்பமான காரியமாய் தோன்றிட்டு. என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த அற்பமான மனிதன் கைக்கு, அற்பமான மனுஷன் எங்க உட்கார்ந்தான் தெரியுமா? எடுத்து வாசிமா. இதே எஸ்தரின் புத்தகம் 8வது அதிகாரம், எஸ்தரின் புத்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தார். கரங்களை நல்லா தட்டுங்க. உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு முத்திரை மோதிரம் தரிக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் அற்ப நிலைகள் மாற வேண்டும் என்றால், உங்கள் தள்ளப்பட்ட நிலை மாற வேண்டும் என்றால், உங்கள் ஒதுக்கப்பட்ட நிலை மாற வேண்டும் என்றால், உங்கள் ஒடுக்கப்பட்ட நிலை மாற வேண்டும் என்றால், எங்கிருந்தாலும் சரி கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாருங்கிற நம்பிக்கையோட மட்டும் காத்துரு. மொர்தெகாய்க்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. எத்தனை முறை எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் எதையும் சட்டை பண்ணாம வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான். அவனுக்கு என்ன கிடைச்சு? இன்னும் வாசிமா. முத்திரை மோதிரத்தை எடுத்து போட்டான், மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். எவன் இவனை பார்த்து அற்பமாய் எண்ணினானோ அவனுடைய அரண்மனைக்கு இவனை அதிகாரியாய் தேவன் மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நிச்சயமா சொல்றேன், எந்த பொண்ணு, எந்த பையன், எந்த வீட்டுக்காரங்க உங்களை பார்த்து இவ இனிமே இங்க இருந்தா ஆகாது, இவ இனிமே இங்க இருந்தா ஒன்னும் நடக்காது, இவ இங்க இனிமே வரவே கூடாதுன்னு சொன்னாங்களோ, நான் சொல்கிறேன், இந்த ஓய்வு நாளிலே சொல்கிறேன், அழைக்கப்பட்டவனாய் சொல்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் சொல்கிறேன், உக்கிரானக்காரனாய் சொல்கிறேன், இப்படிப்பட்ட பிள்ளைகளின் மேல் பாரம் உள்ளவனாய் சொல்கிறேன், நீ விசுவாசித்தால் அந்த வீட்டுக்கு நீயே அதிகாரியாய் மாறுவீர்கள். கரங்களை தட்டி நீங்கள் மாற்றப்பட போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க, இந்த நிலை எனக்கு இருக்கிறது, என் ஆண்டவருக்கு தெரியும் என்று நம்பிக்கை இருந்தா என்னோட சேர்ந்து அப்படியே நடக்கும்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேங்க, நிச்சயமா சொல்றேன். எவன் இவனை பார்த்து அற்பமா என்னானோ, எவன் இவனை பார்த்து இவன்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு சொன்னானோ, அவன் வீடு இவன் கைவசமாய் வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாசலுக்கு வெளியே உட்கார்ந்து, ஒதுக்குப்புறத்தில் உட்கார்ந்து, ஒரு பிஞ்ச சேர்ல உட்கார்ந்து, ஒரு உடைஞ்ச கட்டிலே உட்கார்ந்து, ஒதுக்கப்பட்ட நிலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான குடும்பத்தாரே, இயேசு உங்களை சுகப்படுத்துகிறார், இயேசு உங்களை பலப்படுத்துகிறார், இயேசு உங்களை திடப்படுத்துகிறார். நீங்கள் அந்த வீட்டில் பழையபடி கிச்சன் அறைக்கு, படுக்கை அறைக்கு போவீர்கள். இயேசுவின் நாமத்தில் நடக்கும். நல்ல கைகளை தட்டி, இயேசுவாலே அப்படி செய்ய முடியும். அவர் என் தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் என் சரீரத்தை பார்க்கிறவர் அல்ல, என் இருதயத்தையே பார்க்கிறார். ஆகையினால் என் ஏக்கத்தை தீர்ப்பார். நிச்சயமா சொல்றேன், நீங்க நடக்கும்னு விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க நடக்கும்னு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும்.
நான் சொன்ன காரியத்தை எல்லாம் பாத்தீங்களா? தாவீது எப்படி இருந்தவர்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். எலிசா எப்படி இருந்தவர்? மாடு மேய்த்து கொண்டிருந்தவன். மொர்தெகாய் எப்படி இருந்தவர்? வாசல் காப்போன். அவன் என்ன செய்தாங்க? அழகாய் கர்த்தர் அலங்கரித்தார். இன்னைக்கும் உங்களை கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். ஆதியாகமங்களின் புத்தகம் 29வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமங்களின் புத்தகம் 29வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இங்க ஒரு பெண் குழந்தை இல்லாதனால ரொம்ப கிண்டலா, ரொம்ப அற்பமா பார்த்த ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். அவளே சொல்றா பாருங்க, வாயினால என்ன சொல்றா? வாசிமா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு, அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்த கரிக்கும்படி செய்தார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு அதே கர்த்தர் ஜீவிக்கிறார்னா உங்க நிலைமையை பார்க்க முடியும். உங்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்பை கேட்க அவரால் முடியும். அதுல 34வது வசனத்தை வாசி மக்களே. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுதும் என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். ஆமென், ஆமென். இப்படி பல கோத்திரங்கள், பல சந்ததிகள் அவளால் உண்டாக்கப்பட்டதென்றால் உங்களாலும் உங்கள் வீட்டிலே அடைபட்டிருக்கிற வாசல் திறக்கப்படும். ஒருவேளை சின்ன தொழில் செய்யலான்னு சொல்லி கடன் வாங்கியிருப்பீங்க. பல பேர் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. பல சூழ்நிலைகளிலே நீங்கள் தலை குனிந்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் ஊற்றி ஜெபிக்கும் போது, கர்த்தருக்கு நேராய் ஒப்பு கொடுக்கும் போது, இன்றைக்கு சொல்கிறேன், அந்த லேயாள் அற்பமா எண்ணப்பட்டவள் பல முறை பேரிட்டாள் என்றால் புதிய புதிய தொழில்களை ஸ்தாபித்து மறுபடியும் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் ஆலயங்களுக்கு, ஊழியங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு தேவைகளை நீங்களே சரிப்படுத்தி கொள்கிறவர்களாக மாறுவீர்கள். விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஒரு அர்த்தருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அதே ஆதியாகமத்தில் 37வது அதிகாரத்தில் யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். 19-20வது வசனங்களை வாசிச்சு பாருங்க, தெரியும். வரும்போதே இந்த சொப்பனக்காரன் வர்றான், இந்த சொப்பனக்காரன் வர்றான். அற்பமாய் எண்ணினார்கள். கர்த்தர் யோசேப்பினுடைய இருதயத்தை பார்த்தார். ஆண்டவர் அவரை எங்க கூட்டிட்டு போனோமோ அங்க கூட்டிட்டு போனது மட்டுமல்ல, எவன் எதிர்த்தானோ அவனுக்கு முன்பதாகவே ஒரு சாட்சியாக விளங்கும்படி என் தேவன் கிருபை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நிச்சயமா சொல்கிறேன், இன்றைக்கும் ரூத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். பெத்லகேமிலே பஞ்சத்தின் மத்தியிலே என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், எனக்கு தேவன் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டாள் என்று புலம்பிக் கொண்டிருந்தவள் தான் அவள். பிள்ளையை சுமக்கிற அவள் தாயானால் அவளுக்கு மாமி, அப்படி சொன்ன மாமி அவள் பிள்ளையை சுமக்கிற தாயானால் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த நிலைமையிலிருந்து கர்த்தரை நோக்கி என்னோடு சேர்ந்து, ஆண்டவரே, மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், நீங்க இருதயத்தை பார்ப்பீங்க. நீங்க இருதயத்தை பார்த்து தாவீதை ஆசீர்வதித்தீங்க, யோசேப்பை ஆசீர்வதித்தீங்க, எலிசாவை ஆசீர்வதித்தீங்க. என்னையும் கூட நீங்க ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. என்ன நடத்துங்கன்னு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஊழியத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்காவது ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்களா, எங்காவது ஏதாவது சொல்லுவாங்களா, ஏதாவது ஒரு நல்ல தகவல் வருமா அப்படின்னு ரொம்ப காத்திருந்தேன். நான் ஒவ்வொருத்தரையும் போன் பண்ணி கேட்கும் போது பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்காது. சில நேரங்களில் ஏண்டா இந்த வாழ்வு அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போகும். ஆனாலும் வேத வசனங்களை படித்து சோர்ந்து போகாமல் இப்படிப்பட்ட வசனங்களை வச்சு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து 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 காத்திருந்தேன். இன்னைக்கு பார்க்குறீங்க, இந்த 11 வருடங்களாக சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள் அற்புதமாய் தொலைக்காட்சியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சபை அழகாய் மதுரை பட்டணத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு நான் பெரிய சத்தியம் வைக்கலங்க, ஆனா நிறைய பேர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. நிறைய பேர் தோற்றத்திற்கு மதிப்பு கொடுக்கிறவங்களா இருக்கிறீங்க. நான் சொல்றேன், தோற்றத்தை பார்த்து ஆளை பார்த்து நீ எடை போட்டீங்கன்னா நீயும் பரலோகத்துக்கு போக மாட்ட. அப்படி தோற்றமா வருகிறவனும் பரலோகத்துக்கு போக முடியாது.
தாழ்மைதான் தேவன் முதலாவது எதிர்பார்க்கிறார். ஆகையினால உங்களுடைய இருதயம் தாழ்மைப்பட்டிருந்தால், உங்களுடைய சிந்தை தாழ்மைப்பட்டிருந்தால், உங்க டிரெஸ்ல தாழ்மை இருந்தா, உங்க பிரசங்கத்துல தாழ்மை இருந்தா, உங்க பாடல்ல தாழ்மை இருந்தா, நீங்க செய்யக்கூடிய தொழில்ல மத்தவனை மிரட்டி உருட்டி செய்யாம தாழ்மை இருந்தா, நான் சொல்றேன், வாசல் காக்கிறவனா இல்லைங்க. உங்களை பார்த்து முறுத்தான் பாருங்க, உங்களை பார்த்து மூர்க்கமானா பாருங்க, அவனுடைய சொத்து உங்ககிட்ட, பிரதர் இதை விலைக்கு வாங்கிக்கிறீங்களா பிரதர் அப்படின்னு வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரும். இன்னைக்கு நீங்க சொல்லணும், என் தேவனால் செய்ய முடியும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையால் நான் அறிந்திருக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன். அவர் அப்படியே செய்ய இந்த காலை வேளையில என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது விட தானியேல் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்குலாம் தெரியல. ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள தான் இருந்தாரு, ஒரு சாதாரண இடத்துல தான் இருந்தாரு. ஒரு மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து இருந்த ஒரு மனிதன், அவருடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார், அவனை அலங்கரித்தார். அல்லேலூயா. ராஜ மண்டபத்துல சமஸ்த இடத்துல கொண்டு போய் அவனை உட்கார வைத்தார். எசேக்கியா ராஜா புழுதியிலே கிடந்த ஒரு மனிதன், புழுதியிலே கிடந்த ஒரு மனிதன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதை விட எசேக்கியா விட எரேமியாவை பாத்தீங்கன்னா குழியில போட்டிருப்பாங்க. ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னதற்காக குழியில போடப்பட்டிருப்பாங்க. அந்த மனிதன் கையில மறுபடியும் தேவன் வார்த்தையை போட்டு மறுபடியும் அவன் ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு மேன்மையை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவன் ஜீவிக்கிறார். நிச்சயமா அதை விசுவாசத்தோடு நான் அறிந்து, என்ன துன்பம், என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும் என் ஆண்டவர் என்னை நடத்த வல்லமையுள்ளவர், என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர், அவருக்கு தேவையானது என்னுடைய இருதயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். இன்னைக்கு கூட என்னுடைய நிலைமைகளே நினைச்சு நான் புலம்ப மாட்டேன். நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. தாவீது காணாம போயிருந்தான், தூரமா போயிருந்தான், அவன் அழைத்து வரும்படிக்கு அவனுக்கு ஒரு உத்தரவு, சாப்பிட கூட மாட்டேன்னு காத்திருந்தாங்கன்னா எவ்வளவு கிருபையா தாவீதுக்கு இரக்கம் செய்தார் ஆண்டவர். எனக்கும் அதே கிருபை, அதே இரக்கம் கிடைக்கும். அவர் இன்னைக்கும், நேற்றும், இன்றும், நாளையும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறபடினால் அவர் அப்படியே எனக்கு செய்வார்னு விசுவாசத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் இருதயங்களை ஆசீர்வதித்து, இன்னும் நீங்கள் பலப்படும்படி, இன்னும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாறும்படி, இன்னும் உங்களுக்கு அநேக பெரிய காரியங்களை செய்யும்படி, இந்த வருஷத்தில் உங்களுக்கு அமைகின்ற எல்லா முடிவுகளும் நல்ல முடிவாகி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம். ஆண்டவரே, மனுஷன்தான், மனுஷன் மட்டும்தான் தோற்றத்தை பார்ப்பான். நீரோ, நீரோ, எல்லாம் சொல்லுங்க, நீரோ எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். ஆகையால் என்னுடைய இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த இருதயத்தில் சோர்வுகள் வரும்போது, அசதிகள் வரும்போது, பலகீனங்கள் வரும்போது, ஒருவேளை நான் மறுதளிக்கிறவனாக இருந்தாலும், கோபக்காரனாக இருந்தாலும், குறைவுள்ளவளாக இருந்தாலும், குறைவுள்ளவனாக இருந்தாலும் என்னை நீங்க மாற்றுங்க. என்னையும் கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க, என்னையும் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படியே அவருக்கு உங்க இருதயத்தை ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம சொல்ல போறோம். ஹல்லேலூயா. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். இன்னைக்கு சொல்றேங்க, தோற்றத்தின்படி பார்க்காமல் நீதியின்படி இந்த ஆலயத்திற்கு உங்களை அவர் அழைத்து வந்திருக்கிறார் என்றால், இப்பொழுது உங்கள் இருதய கர்த்தருக்கு தெரியுங்கிற நம்பிக்கையோடு நீங்க போகும்போது, உங்க கணவன் உங்களை அற்பமா எண்ணினாலும், உங்க மனைவி உங்களை அற்பமா எண்ணினாலும், ஒருவேளை பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் பிள்ளைகளே உங்களை அற்பமா எண்ணினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாடுமா? என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் இதயம் யாருக்கு புரியும், என் வேதனை யாருக்கு புரியும், தனிமைகள், என் சோர்வுகள்
யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே, நெஞ்சம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமைகள், என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? அங்கே தெரியும் வெளிச்சம், என் இயேசுவின் வெளிச்சமே. அங்கே தெரியும் ஜோதி, என் முகத்தின் வெளிச்சமே. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு தெரியும். சொல்ல, என் இதயம் பாடுங்க. உங்க வேதனை, உங்க பாடுகள், உங்க தனிமை, நீங்க அற்பமா எண்ணப்படுகிற நிலைகள் எல்லாம் என் இயேசுவுக்கு தெரிஞ்சதுனாலதான் இப்ப சொல்ல சொன்னாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறவன், நானும் இருதயத்தை பார்க்கிறவன். இயேசு சொல்லுங்க, இயேசு என் இருதயத்தை பார்க்கிறாரு. ஆகையினால தனிமையான நேரங்கள், வெறுமையான நேரங்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரங்கள், தள்ளப்பட்ட நேரங்கள் எல்லாம் இனிமே அவர் மாற்றி அந்த யோசேப்புக்கு உதவி செய்த தேவன், அந்த தாவீதுக்கு உதவி செய்த தேவன், அந்த எஸ்தருக்கு உதவி செய்த தேவன், அந்த மொர்தெகாய்க்கு உதவி செய்த தேவன் இன்றைக்கு எனக்கு உதவி செய்வார்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு உதவி செய்து சிறகு உடைந்த பறவையை போல் அல்ல, பறந்து விரிந்து, ஓ பறந்து விரிந்து அநேகருக்கு மத்தியிலே சாட்சியாய் வாழ்கிற பிள்ளைகளாக என் ஆண்டவர் மாற்றுவாராக. கீழே கிடக்கிற பிள்ளைகளாய் அல்ல, மேலே உயர்ந்திருக்கிற பிள்ளைகளாக, நல்ல உயர் பதவிகளுக்கு போகிறவர்களாக உங்களை மாற்றுவார்களாக. நஷ்டப்பட்ட தொழில் செய்கிறவர்களாய் அல்ல, இஷ்டப்பட்ட தொழிலே மறுபடியும் நீங்கள் முதலாளியாக மாறுவீர்களாக. கரங்களை தட்டி கர்த்தர் அப்படி என்னை மாற்றுவார், அப்படி என்னை ஆசீர்வதிப்பார். மனுஷன் வேணா என் நிலைமை டவுன் ஆன பின்னாடி என்னை பார்த்து அற்பமா நினைச்சிருப்பான். இயேசு என்னை அற்பமா நினைக்க மாட்டார். ஆகையினாலதான் இந்த பலகீன பாண்டத்தை கொண்டு என்னை நினைப்பூட்டி இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நான் நம்புறேன், நான் பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க, நிச்சயமா சொல்றேன், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் வெறுமையாக இனி இந்த ஆலயத்திற்கு வரப்போவதில்லை. கரங்களை தட்டி உண்மை என்று சொல்லுறவங்க, அப்படியே என் தொழிலை நடப்பதாக, அப்படியே என் வியாதியிலே ஆசீர்வாதம் சுகம் வருவதாக, அப்படியே என் கடன் பாரங்கள் நீங்குவதாக, அப்படியே வராமல் இருக்கிற தீராத காரியங்கள் இன்றோடு மறைவதாக என்று சொல்லுங்கள். இயேசு மாற்றுவார். நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும். ஏன்னா மனுஷனால் கூடாது, என் தேவனால் கூடும். கரங்களை தட்டி ஆமென். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அவருடைய வார்த்தை ஒரு பாயிலும் ஒன்று ஒளிந்து போகிறது என்றால் இப்ப நான் விசுவாசிக்கிறேன், இருதயத்தை பார்க்கிற இயேசு என்னையும் நேசிக்கிறார், என் மீதும் பட்சமாய் இருக்கிறார், எனக்காகவும் உதவி செய்வார், என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த வேலையிலே எத்தனை பேர்
வெளியில சொல்ல முடியாம நான் இப்படி தாயா உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த வீட்டுல இப்படி தாயா நான் இந்த தொழில முடங்கி போயிருக்கிறேன், இப்படி தாயா ஊழியத்துல கூட எனக்கு கஷ்டமா இருக்கு, இப்படி தாயா வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள் இடத்துல கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எத்தனை காரியத்தை என்னுடைய சமூகத்தில் வைக்கிறார்களோ எனக்கு தெரியலப்பா. என் இருதயத்தை பார்த்து நான் வாஞ்சிக்கிற போதெல்லாம் என் விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இந்நாள் வரைக்கும் நீர் என் மேல் அன்பு வைத்ததை போல என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு பதில் செய்தார் பிரதர் என்று சொல்லவும், அதை கேட்டு உம்மை தோத்தரிக்கவும் துதிக்கவும் நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் எங்கு நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்பது கூட தெரியாது. அநேகம் பேர் இந்த ஊழியத்திற்காய் கொடுக்க வைக்கிறீர், ஜெபிக்க வைக்கிறீர். அப்படிப்பட்ட குடும்பங்களிலும் கூட சமாதானத்தை, சந்தோஷத்தை கையிட்டு செய்கிற வேலைகளிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். எப்படியாவது இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கும் போது என்னோடு டெக்னிக்கலாக ஆடியோ வீடியோ எடிட்டிங் எல்லா விஷயத்திலும் உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கூட கர்த்தர் ஏற்ற பலனை தந்து ஏற்ற காரியத்தை செய்து ஏற்ற வேளையிலே நடத்துகிறீர் என்று சொல்லும்படி நீர் கிருபை செய்யும். அப்பா, இப்பொழுதும் நாங்கள் கடந்து சொல்கிறோம். உம்முடைய நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் நாங்கள் திரும்ப ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போதும் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். சகல துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறபடினால் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.